சரி. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ நம்ம கடந்த பாயிண்ட் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகையினுடைய முதல் பாகத்தை பார்த்து முடித்தோம். ஸோ இப்போ எந்த பார்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2வது பாகத்துக்குள்ள நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2வது பாகத்துக்குள்ளே என்ன பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வந்துட்டார். ஸோ அவர் எந்த வருஷம் வந்தார்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ போன வசனத்தில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளம், அதான் என்ன அடையாளம்? இஸ்ரேல் தேசத்தை அவனுடைய அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வரப்போறாரா வந்துட்டாரா? வந்துட்டார். அப்படின்னா அடையாளத்தை நம்ம பார்க்கும்போது முக்கியமான அடையாளம் இஸ்ரேல் தேசத்தினுடைய அத்திமர அடையாளம். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகை பற்றி பார்க்கும்போது அதை நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணோம். எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அவர் வரும்போது யாருக்கும் தெரியாது. அடுத்தது 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 எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கார். அடுத்தது மிகுந்த உபத்திரவம் இருக்கும். அதுக்கான அடையாளத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது அவர் மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. ஸோ அப்படியே இந்த ஸ்டேஜ் இந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம அடையாளத்தை பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆல்ரெடி வந்துட்டார். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த வருஷம் வந்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? 1948 துளிர் விட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி துளிர் விடக்கூடிய ப்ராசஸ் 1878 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்படின்னா அதுக்கு முன்னாடி தான் யார் வந்திருக்கணும்? இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அது யார் தான் பண்ணது? கிறிஸ்து தான் பண்ணார். தாவீதின் கூடாரத்தை எழுப்பித்து கட்டுறாரு. அப்போ 1878க்கு முன்னாடியே வந்திருக்கிறார். அப்படின்னா எந்த வருஷம் வந்திருக்கிறார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அந்த வருஷத்தை முடியும். ஆனால் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின் அடிப்படையில் நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மார்க் 13:32 வசனம். அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இப்போ இந்த வசனம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளையும் அந்த நாழிகையும் யாருக்கு மட்டும் தான் தெரியுமா? பிதாக்கு தவிர வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அறியார். தூதர்களும் அறியார்கள். அடுத்தது பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார், குமாரனும் அறியார். அப்படின்னு அர்த்தம் யாருக்கும் தெரியாதாமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியாதுன்றார். எதை பற்றினது? அந்த நாள், அவருடைய வருகை பற்றின அந்த நாளை கிறிஸ்துக்கே தெரியாதா, தூதருக்கே தெரியாதா. ஆனால் யாருக்கு மட்டும் தான் தெரியுமா? இதிலே ஒரு ட்ரினிட்டி அடி வாங்குது பார்த்தீங்களா? இவர் தான் அவர் அப்படின்னா ஆக்சுவலாக பிதாவாகிய தேவனுக்கு தெரியும், யாருக்கு தெரியாது? இயேசுக்கு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுப்பா, அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு. அவர் இவர் ஒன்றுனா என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு சத்தியமே புரிஞ்சிக்க முடியாது. அப்படின்னா இதில் இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த நாள், அதாவது 2ஆம் வருகை பற்றின அந்த வருஷத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியுமா முடியாதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேசிட்டு இருக்கிறது எப்போ நம்முடைய ஆண்டவர் பேசினுக்கிறார்? முதலாம் வருகையில். முதலாம் வருகையில் இந்த பூமியில் இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் வரப்போறாருன்னு தெரியும். அப்படி வரப்போறாருன்னு தெரிஞ்சனால தான் சொல்லிட்டு போறாரு, நான் வரப்போறேன், வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா எந்த வருஷம் வருவேன், எப்போ ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணுன்ற வருஷம் கிறிஸ்துக்கு அப்போ சொல்ல. ஆனா எப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு மரிச்சு மகிமைக்கு போனாரோ, பிதாவாகிய தேவன் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் அந்த ஸ்தானத்துக்கு போனாரோ, போனதுக்கு அப்புறமா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பூமியில முதலாம் வருகையில் இருக்கும்போது தெரியாத விஷயத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாரு? வெளிப்படுத்துறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை, நல்லா கவனிங்க, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. யாருக்கு? பின்னாடி சீக்கிரத்தில் நடக்க போற விஷயத்த தேவன் யாருக்கு ஒப்புவிக்கிறாரமா? இயேசு கிறிஸ்து. ஆனா பூமியில் இருக்கும்போது என்ன தெரியாது இயேசு கிறிஸ்துவுக்கு. எப்போ அந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும், எப்போ இயேசு கிறிஸ்து ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும் தெரியாது. ஆனா வரப்போறாருன்னு தெரியும். ஆனா இவர் மகிமைக்கு போயதுக்கு அப்புறமா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டதுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து அவர் மட்டும் வச்சுக்கல, என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, வாசிங்க. இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விஷயம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மகிமை போயிட்டு அந்த ஒரு சீக்கிரட்டை இப்ப பிதாவாகிய தேவன் கிட்ட வாங்கி இப்ப யாருக்கு ஓபன் பண்ணிட்டார்? யோவானுக்கு வெளிப்படுத்திட்டார். அப்படியே வாசிங்க.
இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அப்படின்னா இந்த வசனத்துல தெளிவா என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். சொன்ன விஷயத்த யாருக்கு வெளிப்படுத்திட்டாராமா? இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்துறார். யோவானுக்கு வெளிப்படுத்திட்டார்னாவே அது யாருக்கிட்ட கையில் வந்துருச்சு? யார் கைக்கு வந்துருச்சு? யோவானுக்கு வெளிப்படுத்தினார் இல்லையா? அந்த வெளிப்படுத்தினது தான் எது? வெளிப்படுத்தின விசேஷம். அப்படின்னா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம கையில் இருக்கா? நம்ம கையில் இருக்குன்னா இப்போ யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு? நமக்கு வெளிப்படுத்த. நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை டேட் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் வசனம் தெளிவாக சொல்லிச்சு. இயேசு நம்ம சொல்லிட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அந்த ஒரு ரகசியத்தை சீல் பண்ணி வச்சிருந்தார். கரெக்டா? பிதாவாகிய தேவன் சீல் பண்ணி வச்சிருந்தார். யாருக்கு மட்டும் தான் தெரியும்? பிதாவாகிய தேவன் மட்டும் தான் தெரிஞ்சிருச்சு. ஆனா சீல் பண்ண அந்த புஸ்தகத்தை ஓபன் பண்றதுக்கு யாருமே இல்லை. அப்போ அதான் யோவான் பார்க்கிறார். என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5:1 வசனம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். சோ சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறது யாரு? பிதாவாகிய தேவன். அவருடைய வலது கரத்துல ஒரு புக் இருக்காமா? அந்த புக் என்ன ஆயிருக்குதாமா? சீல் ஆயிட்டு. சீல் ஆயிட்டுன்னு அர்த்தம் அது என்ன பண்ண முடியும்? யாராலுமே ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. அப்படியே சீக்ரெட் ஃபுல்லா மறைஞ்சிருக்குது. ஓபன் பண்ணி பார்க்க முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கும்போது இந்த சீக்ரெட் நமக்கு தெரியாதா அப்படின்னு யோவான் அதை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டார். இந்த சீக்ரெட்டை ஓபன் பண்றது யாருமே இல்லையா அப்படின்னு அழ ஆரம்பிக்கும் போது மூப்பர்கள் ஒருத்தர் வந்து யோவானுக்கு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5:5 வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறாரு. ஒருத்தருக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குதுங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீல் உடைக்க முடியாதா, இதுல இருக்கிற சீக்ரெட் தெரிஞ்சுக்க முடியாது நீங்க நினைக்க அழாதீங்க. ஏன்னா இந்த சீலை பிரேக் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரை உடைக்கிறதுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். அப்படின்னா இந்த ரகசியத்தை ஓபன் பண்ணி சொல்றதுக்கான அதிகாரம் இப்ப யாருக்கு கிடைச்சிருக்குது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடைச்சிருக்குது. எப்படி கிடைச்சிச்சு? அதே கிறிஸ்து முன்னாடி பூமியில் இருக்கும்போது சொல்றாரு, எனக்கு என்ன பண்ணல தெரியல அப்படின்ட்டார். ஆனா மேல போன உடனே தேவனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த ஓபன் பண்ணி கொடுத்தாரு. எப்போ ஓபன் பண்ணி கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரம் எப்போ கிறிஸ்து கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5:6 வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி எங்க இருக்குதாமா? சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அப்படின்னா இப்ப நம்முடைய கேள்வி, அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி நிக்க முடியுமா? அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி நிக்க முடியுமா? அப்படின்னா இங்க இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ன ஆயிடும்? செத்த கண்டிஷன்ல இருக்கணும். ஆனா இங்க நின்று இருக்குதாமா. அப்படின்னு அர்த்தம், அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி செத்துருச்சு. செத்துட்டு இப்ப நிக்குதாமா. எப்படி நிக்குது? உயிர் தெழுந்து நம் பிதாவாகிய தேவன் கிட்ட சிங்காசனம் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்குது. அப்படின்னா ஏன் உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா, தேவன் எதிர்பார்த்த பலியை கிறிஸ்து செஞ்சு முடிச்சனால பிதாவாகி தேவனுடைய வலது பாசல் போய் வீட்டிருக்கிறனால அதுக்கு என்ன அதிகாரம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கிட்ட இருக்கிற சீக்ரெட்டை வாங்கி ஓப்பன் பண்ணுறதுக்கான அதிகாரம் யார் கிடைச்சிச்சு? கிறிஸ்து கிடைச்சி ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கிற சீக்ரெட்டை எல்லாருக்கும் சொல்லிட்டார். ஸோ அதான் யோவானில் நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அதை தேவன்கிட்ட இருந்து கிறிஸ்துக்கு ஒப்புவிக்கப்பட்டதும் கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தினான விசேஷம். அப்படின்னா யோவானுக்கு வெளிப்படுத்திட்டாருன்னா அதுக்கப்புறம் அது சீக்ரெட்டா இல்லை, ஓப்பன் ஆயிடுச்சு. அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆமோஸ் 3:7 வசனம்.
கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவருடைய சீக்கிரட்டை பிதாவாகி தேவனுக்கு வாங்கின அந்த சீக்கிரட்டை அவர் மட்டும் வச்சுக்க போறதுல அவருடைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ண வரமா கொடுப்பாரமா. இப்போ யார் அந்த ஊழியக்காரர்கள்? நம்ம. இப்போ நமக்கு என்ன பண்ணார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீக்கிரட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன சீக்கிரட்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஸ்டேஜஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? மின்னல் கிழக்குன்னு தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற போல மனுஷக்குமான வருகை இருக்குன்னு பார்த்தோம். அப்போ மின்னல் எது? மின்னலா அது எதுங்க? சூரியன். சூரியன் யாரு? இயேசு கிறிஸ்து, நீதியின் சூரியன். அவருடைய வருகை எப்படி இருக்குமாமா? டக்குன்னு வந்துடாது. எப்படி இருக்கும்? ஆல்ரெடி வந்துட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டார், உதிச்சிட்டார்ன்ற விஷயத்த கிராஜுவலா வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் கொஞ்சமா பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். கடைசியில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, உச்சக்கட்டத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும் தெரியுற மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படி ஒரு சூரியன் உதிச்சு அது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்குமோ, இந்த மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த முதல் ஸ்டேஜ் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரோஷியா. பரோஷியான்றது முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எபிஃபானியா அப்படின்ற ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா அப்போகலப்சிஸ் அப்படின்ற ஸ்டேஜ். இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. வந்த அவரை எத்தனை ஸ்டேஜஸா பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வருகையில் அவர் வந்து பண்ணக்கூடிய வேலைகளை 3ஆ பிரிக்கலாம். ஒன்று பரோஷியா, எபிஃபானியா, அடுத்தது அப்போகலப்சிஸ். புரிஞ்சுச்சிங்களா? இந்த 3 என்னன்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்ன 3 ஸ்டேஜஸ், அவருடைய வருகை எப்படி 3 ஸ்டேஜஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரோஷியா அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் வந்து வேலை செய்யறது அப்படின்னு அர்த்தம். சூரியன் உதிச்சிட்டு இருக்கோம், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எது வந்துட்டு இருக்கோம்? சூரியன் உதிச்சிட்டு இருக்கோம். உதிச்சு அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டு இருப்பாரு. ஆனால் வந்தது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாம சில வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா பரோஷியா ஸ்டேஜ். எபிஃபானியா ஸ்டேஜ் அப்படின்னு நான் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிச்ச சூரியன் கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிருக்குது. அப்படி விடிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? சில பேருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்றத யாருக்கு மட்டும் தெரியும் பார்த்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகள் மட்டும் தெரியுற மாதிரி சில வேலைகளை செய்வார். சொல்றது புரிஞ்சுங்களா? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. வந்தவர் யாருக்கு தெரியாம வேலை செய்ய வேண்டிய ஒரு பார்ட் இருக்குது. 2வது பார்ட்டு சில தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிற மாதிரி சில வேலையை பண்ணுவார். அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் அப்போகலப்சிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வந்து வேலை செய்வார். இந்த 3வது ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தெரிஞ்சுப்பாங்க யார் வந்துட்டாருன்னு, கிறிஸ்து வந்துட்டாருன்னு. ஆனா கண்களால் பார்க்க மாட்டாங்க, புரிஞ்சுப்பாங்க யாருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிறிஸ்துடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜஸை எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பரோஷியானா பிரசன்ஸ், எபிஃபானியான் அப்படின்னா பிரைட் ஷைனிங், அப்போகலப்ஸ்னா ரெவலேஷன், வெளிப்படுதல். எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வெளிப்படுதல். அதான் நான் பார்க்குறோம். யாருக்கு தெரியாமல் வந்து வேலை செய்ய வேண்டிய பார்ட் இருக்குது. பிள்ளைகளுக்கு மட்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க சத்தியத்தை தெரியும் தேவனுடைய பிள்ளைகளாக மட்டும் அவங்களுக்கு மட்டும் ரிவீல் பண்ணுவார் நான் வந்துட்டேன்றத. அவர் வந்து என்ன வேலை பண்றாருன்னு அவங்களுக்கு மட்டும் சொல்லுவார். 3வது எல்லா ஜனங்களுக்கும் வந்து தெரியுற மாதிரி வேலை செய்வார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சோம் யாருக்கு தெரியாம வந்து வேலை செய்யறதுனா என்ன, அதே நேரத்தில் எபிஃபானியா ஸ்டேஜ்னா என்ன, அதே மாதிரி அப்போகலப்ஸ் ஸ்டேஜ்னா 3 விஷயத்துல இப்போ எதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எபிஃபானியா ஸ்டேஜில் இப்போ இந்த 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா? இந்த 3 ஸ்டேஜில் இப்போ நம்ம எந்த டைம்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஆயிடுச்சா? இல்ல. அவர் வந்து வேலை செஞ்சதை நம்ம கண்டுபிடிச்சோமா ஃபர்ஸ்ட்? இல்ல. அவர் வந்து வேலையை என்ன பண்ணிட்டார்? எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போ பரோஷியா ஸ்டேஜ் ஆயிடுச்சு, முடிஞ்சு வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போகலிப்ஸ் வந்துருச்சா? வெளிப்படையா எல்லாரும் தெரிஞ்சுச்சா?
தெரியல. அப்படின்னா இப்போ எந்த ஸ்டேஜ் தான் இருக்கிறோம்? நம்ம எப்பிஃபானியா ஸ்டேஜில் இருக்கிறோம். இந்த எப்பிஃபானியா ஸ்டேஜில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்போ யாருக்கு தெரியுற மாதிரி வேலை செஞ்சுருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தெரியுற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிற நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறார் கிறிஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எந்த வருஷம் வந்தார், என்ன வேலை செஞ்சுட்டுருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஊமைக்குள்ளே போகிறோம். அது எந்த ஊமை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த ஊமைன்னு பார்த்தீங்கன்னா, த 10 வெர்ஜின்ஸ், 10 கன்னிகைகள் அப்படின்னு ஒரு ஊமை இருக்குது. அந்த 10 கன்னிகைகள் ஊமையை நம்ம பார்க்கறது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வந்தார், அதே இடத்துல அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காருன்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா எந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அடையாளத்தை சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாரு, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்ல போறாரு. அப்படின்னா இப்போ எந்த அதிகாரத்தை போய் பார்க்கணும்? மத்திய 25ஆம் அதிகாரத்தில் போய் பார்க்கணும். ஸோ வசனம் வாசிக்கலாம். மத்திய 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அப்படின்னா அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாரு. இந்த 10 கன்னிகைகள் என்ன பண்றாங்க? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறாங்க. அந்த 10 கன்னிகை அப்படி எதிர்கொண்டு போறாங்க. அவங்க எல்லாருமே யாரு தான்? வெர்ஜின்ஸ் தான். கரெக்டா? வெர்ஜின்ஸ் தான். இவங்க ஏன் எதிர்கொண்டு போறாங்க? பார்த்தீங்கன்னா, யார் வரப்போறாரு? மணவாளன் வரப்போறாரு. அவரோட போய் சேரலாம் அப்படின்னு எதிர்பார்ப்போட போறாங்க. அப்படி போறவங்க கையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. தீவட்டி வச்சுட்டு அந்த விளக்குல போறாங்க. அப்படின்னா இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? அப்படி தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து போனாங்க. யாருக்கு எதிர்கொண்டு? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறாங்க. போனவங்க எதுக்காக அவங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியுது யார் வரப்போறாருன்னு. மணவாளன் வரப்போறான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆனா தெரியாம நம்ம கிளம்பி போறவங்க என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மணவாளன் வர தாமதித்த போது என்ன ஆயிட்டாங்க? தூங்கிட்டாங்க. யாரும் தூங்கி இருக்கிறாங்க? 10 கன்னிகைகளும் தூங்கிட்டாங்க. கரெக்டா? தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம். அப்படின்னா இங்க வசனம் நடுராத்திரியிலே, மிட் நைட்ல இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிருக்கு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்க போறாங்க. மணவாளன் வரத்தின் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனது ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கு அப்புறமா சவுண்ட் வருது. யார் வர்றது? மணவாளன் வராரு. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்க என்கிற சத்தம் உண்டாயிட்டு. ஆக்சுவலா இங்க இதோ மணவாளன் வருகிறார் அப்படின்னு வராது. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா behold the bridegroom அப்படின்னு இருக்கும். இதோ மணவாளன், அவருக்கு எதிர்கொண்டு போங்க அப்படின்னு அர்த்தம். வருகிறார்னு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்காது. இதோ மணவாள் அப்படின்னு அர்த்தம்னா, மணவாள் வந்துட்டாரு, நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் அப்படின்ற ஒரு சத்தம் எப்போ வருதாமா? நடு ராத்திரியிலே வருது. அப்படின்னா நடு ராத்திரியில வந்த உடனே எந்திரிச்சு பார்த்தா 10 கன்னிகையில் எல்லாரும் எடுத்து விளக்க கொளுத்துறாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் எரியுது, 5 பேர் எரியல. ஏன் எரியல? எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லாமல் போயிடுச்சு. எண்ணெய் இல்லாமல் போனதுனால அந்த விளக்கு என்ன பண்ணல, எரியல. 5 பேர் புத்தி உள்ள கன்னிகை என்ன பண்ணானோ வரும்போதே என்ன எடுத்துன்னு வந்துட்டாங்க,
எண்ணெய் எடுத்துன்னு வந்துட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிகை எண்ணெய் எடுத்துன்னு வரல. புத்தி உள்ள கன்னிகை எண்ணெய் கையில வச்சிட்டதுனால அவங்க விளத்தை கொளுத்தி என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, எதுக்குள்ள யாரு வந்துட்டாரு, இயேசு கிறிஸ்து மணவாளன் வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு, யார் புத்தி உள்ளவர்களா இருக்கிறாங்களோ விளக்க வச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள உள்ள கூட்டிட்டு போயிட்டார். உள்ள கூட்டிட்டு போயிட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, டோரை க்ளோஸ் பண்ணிட்டார். டோரை க்ளோஸ், கதவும் அடைக்கப்பட்டுச்சு. அப்படியே வாசிங்க அந்த வசனம். 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் ரெடியா இருந்தவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டாங்க. கதவும் அடைக்கப்பட்டது. கதவு என்ன பண்ணப்பட்டுச்சு, அடைக்கப்பட்டுச்சு. கதவு அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க உள்ள போயிட்டோங்க, கதவு அடைக்கப்பட்டுச்சு. ஆனா 5 பேர் என்ன இல்ல, எண்ணெய் இல்ல. எண்ணெய் வாங்க போனவங்க திரும்பி வர்றதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படியே வாசிங்க. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று. அப்படின்னா அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து பார்த்தா எது க்ளோஸ் ஆயிடுச்சு, டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆனவனை கேட்கறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணுங்க, திறங்கன்னு சொன்னா திறக்க முடியுமா, திறக்க முடியாது. அப்படின்னா இங்க அந்த கன்னிகைகள் யாரை அடையாளப்படுத்தும், இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு புத்தி உள்ள கன்னிகைகள் தீவெட்டி எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க இல்லையா. எப்போ போக ஆரம்பிச்சாங்க, தீவெட்டி எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள் வசனங்கள் விளக்கு. கரெக்டா இல்லைங்களா, வேதமே விளக்கு. அப்படின்னா வேதமே வெளிச்சம் அப்படின்னா சத்திய வசனங்கள் தான் விளக்கு. இந்த சத்திய வசனத்தை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்போ கிடைச்சும் பார்த்தீங்கன்னா 1799 வருஷம் நம்ம அந்த அந்தி கிறிஸ்து பாடத்தில் கேட்டிருப்போம். பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பைபிள் படிக்க முடியாது யாருமே. 1799 அப்புறம் பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறமா பைபிள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்படி படிக்க ஆரம்பிக்கதான் இந்த புத்தி உள்ள இந்த கன்னிகையினுடைய ஓமை ஸ்டார்ட் ஆகும். அப்போ எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, யார் வரப்போறான்னு கண்டுபிடிச்சாங்க. பார்த்தீங்கன்னா 2ஆம் வருகை பற்றின சத்தியத்தை ஸ்டடி பண்ணிட்டு இயேசு வரப்போறாருன்னு அதை நோக்கி எதிர்கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல கிறிஸ்துவோட 2ஆம் வருகை பத்தின சத்தியத்தை ரொம்ப ஆழமா யார் விவரிச்சு சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் மில்லர் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பத்தின சத்தியத்தை ரொம்ப ஆழமா 1799 அப்புறமா என்ன பண்ணிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, வில்லியம் மில்லர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் மில்லருடைய மிகப்பெரிய ஒரு சத்தியமா எது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கம்மியினுடைய சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தார். அவர் ஆராய்ச்சி பண்ணி தானியேல் தீர்க்க புத்தகத்தில் இருக்க எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில எப்போ வருவார்ன்றத அவர் நிர்ணயிச்சார்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 1843 வருஷம் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வருவார்ன்றத அவர் என்ன பண்ணார் சொல்லிட்டார். இந்த ரிசர்ச் பண்ணிட்டு சொல்லும்போது எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு, என்ன இருந்திருக்கும், 1874 இயேசு கிறிஸ்து வருவார்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதிர்பார்ப்போட அவங்க சொத்து நிலத்தெல்லாம் வித்துட்டு கடற்கரையில் போய் உக்காண்டு இருக்கும்போது நான் அவங்க எதிர்பார்த்த மாதிரி 1843 வருஷம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்தில் வரல. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரவே இல்லை. வராதனால மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டு என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோர்வுக்குள்ளே போயிட்டாங்க. அதான் அந்த பேரபிள் சொல்லுது, மணவாளன் வர தாமதித்த போது 1840 இயேசு கிறிஸ்து வருவார்னு எதிர்பார்த்தாங்க. மாம்சத்தில் லிட்டரலா வருவார்னு சொல்லி வில்லியம் மில்லர் சொன்னதால் நம்பி போனவங்க என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன ஒரு சில கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டு அந்த வருஷத்தை சொல்லிட்டார். சொன்னதை நம்பி போன ஜனங்கள் பெரிய ஏமாற்றமானதுனால அங்க என்ன ஆயிட்டாங்க, எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க, அந்த ஊமையில என்ன ஆயிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அதே மாதிரி 1843 என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தூங்கிட்டாங்க மீன்ஸ் எல்லாரும் சோர்வு அடைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த 2ஆம் வருகை பற்றின சத்தியத்தை நம்ப வேண்டான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு சத்தம் வருது. அது எந்த சத்தம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன். லேட் ஆச்சு, வர தாமதிச்சிருக்காங்க. அப்படின்னா இயேசு வரத்துக்கு லேட் பண்ணிட்டாரா? வரத்துக்கு லேட் பண்ணல. அவர் வரக்கூடிய டைமுக்கு முன்னாடி இவங்க எதிர்பார்த்துட்டாங்க. கரெக்டா இல்லைங்களா?
இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு தீர்க்கதரிசனத்தை நிறைவேறக்கூடிய அந்த காலப்பகுதியை இவங்க அதை எதிர்பார்க்காம அதுக்கு முன்னாடியே எதிர்பார்த்துட்டாங்க. முன்னாடி எதிர்பார்த்தது ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தாமதம் ஆயிடுச்சு. ஆனால் இயேசு தாமதிக்கல, முன்னாடி என்ன பண்ண நம்ம தப்பா ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. ப்ரிடிக்ட் பண்ணது எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 1843 மிட் நைட் இல்லை, கரெக்டா 1843 மிட் நைட் இல்லை. ஏன்னா அது லேட்டான டைம். பார்த்தாங்க, கண்டுபிடிக்கணும், தூங்கிட்டாங்க. அப்படின்னா நடுராத்திரி எதுக்கு அப்புறம் வரும்? நடுராத்திரியில் யார் வந்துட்டாரு? அந்த பேரபிள்ல நடுராத்திரியிலே இதோ மணவாளன் சொன்ன உடனே எந்திரிச்சு போனாங்களா? தூங்கி இருந்தவங்க எந்திரிச்சு போனாங்களா? அப்படின்னா நடுராத்திரி எதுவும் இல்லை, 1843 இல்லை. என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருமே சோறுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ வரல கிறிஸ்து. ஆனா நடுராத்திரி எதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1843க்கு அப்புறம் தான் நடுராத்திரி. புரிஞ்சுங்களா? அப்படின்னா ஒரு விஷயம் கிளியர், 1843க்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து வந்திருக்கணும். ஏன்னா 1843 வரல, ஏமாற்றம் வந்துச்சு. 1948க்குள்ள வந்திருக்கணும். கரெக்டா? ஏன் 1948க்குள்ளார? 1948 ஏன்? அத்திமரம் துளிர் விட்டு அடையாளம். 1948ல வாசல் அருகே வந்துட்டாரு, ஆனா 1843ல வரல. அப்படி இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? வந்திருக்கணும். அப்படின்னா எந்த வருஷம் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் போய் பார்க்கணும்னா தீர்க்க தரிசனத்தை போய் பார்க்கணும். ஏன்னா அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் இருக்குது. எந்த தீர்க்க தரிசனத்தில் கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கு. தானியேல் தீர்க்க புஸ்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து எப்போ அவருடைய வருகை இருக்கும் அப்படின்றத வசனம் வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்படின்னா இங்க தெளிவா சொல்றது யாரை பத்தி பேசுன்னு தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்களுடைய பத்தி பேசுது. இந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்க போறது யாராமா? உன் ஜனத்தின் புத்திரருக்காக. ஏன்னா டேனியலுடைய பிரேயரை யாருன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிமையா போய் எங்க இருக்க பாபிலோன்ல இருக்கிறாங்க. இந்த அடிமையா இருக்கிற இந்த பாபிலோனுக்கு ஜனங்களுக்கு எப்போ ஆண்டவர் விடுதலை கிடைக்கும்னு அவர் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும். அது விடுதலையே எப்போ ஆகுன்றத இந்த வசனம் சொல்லுவா. உன் ஜனத்தின் புத்திரருக்கா நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்துல பண்ணுவாரு, எழும்புவாரு. எழும்பி யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களை காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் என்ன பண்ணப்படுவாங்க? விடுவிக்கப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த மிகாயேல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இது யாரை அடையாளப்படுத்துது? யாருடைய வருகை பற்றி பேசுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை பற்றி பேசுது. இங்கே மிகாயேல் ஏன் இயேசு கிறிஸ்துக்கு இந்த வார்த்தை பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியேல் சொல்லப்பட்டிருக்க மிகாயேல் யாரை பற்றி பேசுது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுது. எப்படி பிரதர் மிகாயேல் போய் இயேசு கிறிஸ்து அடையாள பற்றி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகாயேல் அப்படின்ற வார்த்தைக்கு மிகா பிளஸ் ஏல் அப்படின்னா ஏல்னா தேவன், மிகானா போன்றவர், தேவனை போன்றவர் அப்படின்னு அர்த்தம் இந்த பேருக்கு. அப்படின்னா தேவனை போன்றவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்க அந்த மிகாயில் அக்காலத்தில் எழும்புவான். எப்போ? பின்னாடி எழும்புவாரு. அவர் வந்துதான் உன் ஜனங்களை என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார். எப்போ விடுவிச்சாரு? 1878 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 1948 சுதந்திரம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா இந்த 12ஆம் அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வந்து செய்ய போறார் விஷயத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனுமாகிய வேறே 2 பேர் நிற்க கண்டேன். 2 பேரை பார்க்கறாராமா. ஆற்றுக்கு இக்கரையில் ஒருத்தர், அக்கரையில் ஒருத்தர் நின்னுக்கிறத பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க. சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை டேனியல் பார்த்துட்டு இருப்பார். 2300 ராப்பகல் ஒரு தீர்க்க தரிசனம். அது பார்த்துட்டு போது அதனுடைய முடிவு என்னன்னு அவருக்கு என்ன பண்ணணும் தெரியல. அவர் கேட்கிறாரு, இந்த ஆச்சரியமான முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் அப்படின்னு கேட்கும்போது எந்த ஆச்சரியமான முடிவுன்னு பார்த்தீங்கன்னா பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்டு அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலம்
பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுதல் பரிசுத்தலத்துல இந்த ஒரு மோசமான முடிவு எப்படி எப்போ வரும் அப்படின்னு கேட்கும்போது அதை குறித்து தானியேல் கிட்ட என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 7ஆம் வசனம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றான். பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடிக்கல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர்கள் பேரில் ஆணையிட கேட்டேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம அந்தி கிறிஸ்து பாடல் கேட்டிருப்போம். இந்த ஒரு பாழாக்கும் அருவருப்பு செய்யக்கூடியவங்க அந்த பரிசு ஜனங்களை வல்லமை சிதறடிக்கக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதி எவ்வளவு நாளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காலம் காலங்கள் அரைக்காலம். ஸோ காலம் காலங்கள் அரைக்காலம் என்றது 3.5 வருஷம். 3.5 வருஷத்தினுடைய கணக்கு 1260 நாள். 1260 நாள் இஸ் ஈக்குவல் டு 1260 வருஷம். இந்த 1260 வருஷம் அந்தி கிறிஸ்துடைய அமைப்பு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்குவாங்க. அப்படி ஒடுக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் பாழாக்குகிற அருவருப்பு என்ன பண்ணுவாங்க, ஸ்தாபிப்பாங்க. இந்த ஒரு அருவருப்பான காரியத்தை நடக்கும் 1260 வருஷமா. அப்படின்னா அந்தி கிறிஸ்துடைய காலப்பகுதி தான் இந்த 1260 வருஷம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த தானியேல் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பேர்பட்ட ஒரு விஷயத்தினோட சீக்கிரட் தெரிஞ்சுக்கணும் அவர் விரும்புவார். ஆனால் அவருக்கு என்ன பண்ணியிருக்காது, தெரிஞ்சிருக்காது. வசனம் வாசிக்கலாம். தானியேல் 12:8 வசனம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு ஒரே கியூரியாசிட்டி. என்ன கியூரியாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் தான் என்ன, இந்த பாழாக்கு அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட 1260 வருஷம் இப்படி மோசமான விஷயம் நடக்குது, பரிசுத்தவான்களை இப்படி ஒடுக்குறாங்களே, இதோட அர்த்தம் என்னன்னு போய் கேட்டா அது முடிவு என்ன இருக்கும் அப்படின்னு போய் அவருடைய ஆச்சரியமா போய் கேட்டா அந்த தூதன் என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 9-10. அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்களில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். என்ன சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா இதோட சீக்ரெட் என்னன்னு கேட்கும்போது தூதன் சொல்லிட்டார், தானியேலே நீங்க என்ன பண்ணலாம், போலாம். இந்த வார்த்தை முடிவு காலம் மட்டும் என்னவா இருக்கும், புதை பொருள். அப்படின்னா புதை பொருள் அர்த்தம் சீக்ரெட்டா இருக்கும். இந்த சீக்ரெட் நான் என்ன பண்ண மாட்டோம், உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? தானியேல் எப்படிப்பட்டவர்? இருக்கிறதுலே பைபிள் இருக்கிறதுலே ஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா தானியேல். கேட்டா இல்லைங்களா? தானியேல் தான் ஞானவான். அப்பேற்பட்ட ஞானம் உள்ள தானியேலுக்கே என்ன பண்ணிட்டார், தேவன் மறைச்சிட்டு இந்த வார்த்தை முடிவு காலம் மட்டும் என்ன பண்ண புதை பொருளாக வைக்கப்பட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கு, சீல் பண்ணப்பட்டிருக்குது. இந்த சீக்ரெட் டேனியல் உங்களுக்கு இப்போ ஓபன் பண்ண மாட்டேன், இது உங்களுக்கு அவசியம் இல்லை. யாருக்கு தான் இந்த சீக்ரெட் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரப்போறோம் அவங்களுக்கு தான். ஏன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் சுத்தம் வெண்மையாக்கப்பட்டு புடமேட்டப்பட்டவர்களாக விளங்குவார்கள். துன்மார்க்கமே நடப்பார்கள். துன்மார்க்கர்கள் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார். அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் யாருக்காக சீல் பண்ணப்பட்ட தீர்க்க தரிசனம்? யாருங்க அந்த ஞானவான்? முடிவு காலத்தில் இருக்கிறவங்களா அவங்க? யாருங்க அந்த ஞானவான்? நமக்கே யோசனையாகுது, ஓ நம்மளாது தானியேலுக்கே மறைக்கப்பட்டுச்சு. தானியேலுக்கே மறைக்கப்பட்ட சீக்ரெட் இப்ப யாருக்கு ரிவீல் பண்ண போறார் தேவன்? முடிவு காலத்தில் இருக்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் ஞானவான்களா இல்லையா? தேவனுடைய சத்தியத்தை, ஏற்ற கால சத்தியத்தை இன்னைக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம்னா நம்மளை விட ஞானவான்கள் வேற யாரும் இல்லை. ஏன்னா முடிவு காலத்தில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்து நம்ம தான் இந்த சீக்ரெட்டை இன்னைக்கு ஓபன் பண்ண போறா தேவன். உண்மையிலே இந்த ஒரு சத்தியத்தை பார்க்குற கண்களும் கேட்கிற காதுகளும் பாக்கியம் உள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் இதை சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் யார் கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும் கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டார். அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்கூடாதா? அப்படி இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு உள்ள போய் பார்த்தா வசனம் வாசிக்கலாம். தானியேல் 12:11 வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். அப்படின்னா அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். ஃபர்ஸ்ட் எப்படி போச்சு? 1260 நாள் சென்றுச்சு. எதுலேருந்து?
அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு. அப்படின்னா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் பார்த்தோம். யார் வருவாரு? யாரை பத்தி போடுச்சு? மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவார். அப்படி அக்காலத்தில் எழும்புறதுக்கு உள்ளர பாழாக்குற அருவருப்பு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பாழாக்குற அருவருப்பு நடக்கும்போது அது 1260 வருஷம் போகும். அதோடு நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்ல, அடுத்து அந்த பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுறது இன்னும் 1290 வருஷம் பண்ணோம் போகும். போனதுக்கு அப்புறம் தான் யார் வருவாரு? மிகாயேல் அக்காலத்துல எழும்புவார். அப்படின்னா இந்த அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு எப்ப ஸ்தாபிக்கப்பட்டுச்சு? யார் ஸ்தாபிச்சது இத அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 539 வருஷம் ஜஸ்டினியன் ஒரு ராஜா வந்தார். ஜஸ்டின் ஒரு ராஜா வந்து போப்புக்கு என்ன அதிகாரம் கொடுத்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா தலைமை மத ஆளுநர் ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார். 539 வருஷம் இந்த அதிகாரத்தை போப்பு வாங்கின உடனே என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அன்றாட பலியை தூக்கி வீசிட்டார். அன்றாட பலின்னா டெய்லி சாக்ரிஃபைஸ், கிறிஸ்துக்காக தினமும் நம்ம பலி ஆகுன்றதை எடுத்து போட்டு வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வாரம் பிற்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி மாஸ் திருபலின்றதை கொண்டு வந்துட்டு எதை எடுத்து போட்டாங்க பார்த்தீங்கன்னா டெய்லி கிறிஸ்துடைய அடிச்சோடில் பின்பற்றி பலியாகணுன்றதை எடுத்து போட்டாங்க. இந்த காரியத்தை 539 வருஷம் போப்பு மார்க்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. இதுதான் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்குகிற அருவருப்பு. அந்த திருபலியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அது வச்சதுல இருந்து எவ்வளவு நாள் செல்லுமா? 1290 நாள் செல்லும்னா கிபி 539 இருந்து 1290 வருடங்கள். 1294 இஸ் ஈக்குவல் டு 1290 வருடங்கள். அது போனா எந்த வருஷம் வந்து முடியும்? கிபி 539 இருந்து 1290 வருஷம் போனா எந்த வருஷம் வரும்னு கேட்கிறேன். 1290 பிளஸ் 539 போட்டா என்ன வரும்? யார் மேக்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1829 வருஷம் வரும். ஏன் இந்த வருஷத்தை நோட் பண்றாரு தெரியுங்களா? 12ஆம் 1ஆம் வருஷத்துல மிகாயேல் எழும்புவாரு. எழும்பி உன் ஜனங்களை விடுவிப்பார்னு சொல்லிட்டு இருக்கும்போது இடையில என்ன வரும் பார்த்தீங்கன்னா அருவருப்பு நடக்கும். அந்த அருவருப்பு நடந்து 1260 நாள் செல்லும். 1260 வருஷம் போகும். அதே அருவருப்பு 1290 வருஷம் வரைக்கும் போகும். அப்பயும் யாரும் வரமாட்டாரு, மிகாயேல் வரமாட்டாரு. ஆனா போகும், டைம் போகும். அப்படின்னா இங்க 1829 வருஷம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1829 வருஷம் தான் வில்லியம் மில்லர் மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பா முழுக்க இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை மாம்சத்தில் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சத்தியம் சொல்லிட்டு இருந்தார். ஆனா என்ன ஆயிடுச்சு? அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் இந்த வருஷம் கோட் பண்றாரு தெரியுங்களா? தானியேல் கிட்ட எதிர்பார்ப்பாங்க 1890 நாள் செல்லும். ஆனா எதிர்பார்ப்பாங்க என்ன ஆயிடாது? ஃபெயிலியர் ஆயிடும். ஆனா மிகாயேல் அப்போ வரமாட்டாரு. இந்த 1890 நாளுக்கு அப்புறம் வருவார். அப்படின்னா அடுத்து ஒரு வருஷத்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 1260, 1290, அடுத்து 3வது ஒரு வருஷம் சொல்லுவாரு. அது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா எந்த வருஷம் 1335 நாள் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க ஆரம்பிக்குது? பாழாக்கும் அருவருப்புல ஆரம்பிக்குது. பாழாக்கும் அருவருப்பு எத்தனாவது வருஷம்? கிபி 539. கிபி 539 வருஷம் ஆரம்பிச்சு காத்திருக்க வேண்டிய காலப்பகுதி எவ்வளோ? 1335. 1035 வருஷம் காத்திருந்து சேருகிறவன் எப்படிப்படலாமா? பாக்கியவான். அப்படின்னா எந்த வருஷம் வரும்? நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1874. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை 1874 வருஷம் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வந்துட்டாரு. ஏன் வந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா அங்க தானியேல் தீர்க்க சொல்லப்பட்டிருக்குது 1335 நாள் காத்திருந்து சேர்கிறவன்
பாக்கியவான். ஏன் பாக்கியவான் பார்த்தீங்கன்னா 1874 அப்புறம் பிறக்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏன் பாக்கியவான் பார்த்தீங்கன்னா யாருடைய வருகை 1874 மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். 1874 நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லியிருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, 1878 வருஷம் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை பழுது பார்க்க ஆரம்பிச்சாரா? எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1878 வருஷம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் டிஸ்ரேல் மூலமா ஃபர்ஸ்ட் பெட்டாட்டிக்கும் ஒரு இடத்த வாங்கினாங்களா? அப்படி வாங்குறாங்கன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா விழுந்து போன தாவீது கூடாரத்தை பழுது பார்க்க ஆரம்பிச்சிட்டார். யார் வந்து பண்றாரு? இயேசு கிறிஸ்து உரிமைக்காரரான அவர் வந்தாரு. அப்படின்னா 1878 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருன்னா எப்போ வந்திருக்கணும்? முன்னாடி வந்திருக்கணும். முன்னாடி எப்போ வந்திருப்பாருன்னு கண்டுபிடிக்குதுதான் தானியேல் 1335 நாள் காத்திருந்து சரிக்கணும் பாக்கியம். 1874 இயேசு கிறிஸ்து வந்து முதல் வேலை விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுறார். அப்படின்னா 1948 இஸ்ரேல் தேசம் துளிர் விட்டது காரணம் கிறிஸ்து 1870 வந்து அவர் ஊழியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படின்னா ரெண்டாம் வருகை 1874 வந்துட்டாரா? வந்துட்டு இப்போ என்ன வருஷம் ஆகுது? இயேசு கிறிஸ்து வந்து எவ்வளோ வருஷம் ஆயிருக்குது? 151 வருஷம் ஆயிடுச்சு. யார் வந்துட்டு? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆல்ரெடி வந்துட்டு 151 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம எதிர்பார்த்துனுக்குறோம் இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல வருவாரு. மேகத்தை வானத்தை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. இந்த அப்போஸ்தலன் பவுல் பேதுரு சொன்ன மாதிரி அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை போய் பாருங்க, கண்டுபிடிச்சலாம். கண்டுபிடிச்சுமா? அப்படின்னா 1843 அப்புறம் வில்லியம் மில்லர் சொன்ன அந்த வருஷத்துக்கு அப்புறம், அதே மாதிரி அத்திப்பரம் துளிர் விடுறதுக்கு முன்னாடி 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இப்போ நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே 2025 இருக்கோம் இல்லையா? எதுக்குள்ள இருக்கிறோம்னு கேட்குறேன். 1874 இயேசு வந்துட்டாருன்னா எது ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? 1000 வருட அரசாட்சி யார் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு? இயேசு வந்து ஸ்டார்ட் பண்ண. எப்போ வந்துட்டார் இயேசு கிறிஸ்து? 1874 வந்துட்டாருன்னா 1000 இயர்ஸ் அவருடைய ராஜ்யம் எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டார்? 1874 ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா நம்மளாம் எதுக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ராஜ்யத்திற்குள்ள இருக்கிற நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேலை கிறிஸ்து பண்ணிட்டு இருக்கிறார். அப்படின்னா 1874 வந்துட்டாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சா? அப்போ யாருக்குமே தெரியாது. அதுதான் அவர் வர்றது யாருக்குமே தெரியாது. இப்போ யாருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குது? நமக்கு மட்டும். ஏன் இப்போ தெரியுது அப்படின்னா அந்த சூரியன் உதிச்சுட்டு என்ன இருக்குது? கொஞ்சம் பிரைட் ஷைனிங் சத்தியம் சத்தம் எக்கால சத்தம் கொடுத்துருக்குது. இந்த சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறோம் யார் வந்திருக்கிறது. வந்ததுனால தாங்க நீங்கள் நானும் சாப்பிட்டுக்கிறோம். சொன்னாரா? தட்டுறேன், யார் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களோட போஜனம் என்ன பண்ணுறேன். அதே மாதிரி உங்ககிட்டையும் எங்ககிட்டையும் கிறிஸ்து சத்தியத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஷேர் பண்ணனால்தான் வாரம் நீங்களும் நானும் ஆழமான சத்தியத்தை கேட்டுக்கிறோம். இப்போ யாரே வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கிறது? யார் கொடுக்குறது ஃபுட்டு? இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு ஃபுட்டு. கொடுக்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடியாக வந்தோம், நிறைய பேர் ரெடியாக இல்லை. அவங்களுக்கான அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் கிறிஸ்து நமக்கு அவர் ஃபீட் பண்ணிருக்காருன்னா அந்த சத்தியம் எப்படி இருக்கும்? அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா எதிர்பார்த்துனாங்களா அப்போஸ்தலர்கள்? என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? நான் வந்து உங்களை என்ன பண்ணுறேன்? கூட்டிட்டு போறேன் சொன்னாரா இல்லையா? இப்போ அப்போஸ்தலர்கள் முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்து சொன்னாரா? நான் போயிட்டு திரும்பி வந்து உங்களை என்கிட்ட படிக்கிறேன் கூட்டிக்கன்னு சொல்றாரா? இப்போ அப்போஸ்தலர் ஊழியம் பண்ணும்போது எதற்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க? எப்போ ஒரு வாரம் எதிர்பார்த்திருப்பாங்க, வெயிட் பண்ணியிருப்பாங்க. செத்துட்டாங்க, ஆனால் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகல. அப்படின்னா அப்போஸ்தலர் பேதுரு, பவுல், யோவான் எல்லாருமே முதலாம் வருகையில் வந்துட்டு இயேசு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் மறிச்சவங்க. உயிர்த்தெழுந்து என்ன பண்ணல? போல. எப்போதான் போவாங்க பார்த்தீங்கன்னா 1874 அப்புறமா கிறிஸ்து வந்துதான் யாரையும் உயிர்த்தெழுப்ப போறாரு?
அப்போஸ்தலர்களை உயிர்த்தெழுப்ப போறார். ஏன்னா இயேசு தெளிவா சொல்றார், நான் வந்து உங்களை என்ன இடத்துல என்ன பண்ண போறேன், கூட்டி கொண்டு போறேன். அப்படின்னா 1874 அப்புறமா இயேசு கிறிஸ்து என்ன ஸ்டார்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படின்னா பரோஷியா ஸ்டேஜில் யாருக்கு தெரியாம வந்து இயேசு கிறிஸ்து என்ன வேலை பண்ணிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாம இயேசு கிறிஸ்து அவருக்காக மரிச்ச பரிசுத்தவான்களை யார் கூட உயிர்த்தெழுப்பினுகிறாரு, இயேசு கிறிஸ்து கூட உயிர்த்தெழுப்புகிறார். அதுக்கு பேர் வசனம் சொல்லுது முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 20:8. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னா யார் யார் கிறிஸ்துக்காக மரிச்சு வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ 6 கால சபையில 1874 முன்னாடி வரைக்கும் இயேசு கிறிஸ்து AD 33 கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் 1874 அப்புறமா இயேசு கிறிஸ்து வந்துதான் யாரை உயிர்த்தெழுப்பி இருக்கிறாரு, அது வரைக்கும் மரிச்ச பரிசுத்தவான்களை உயிர்த்தெழுப்பி இருக்கிறாரு. இது வரைக்கும் இந்த உலகத்துல முதல் யாராவது எழுப்புறாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பரிசுத்தவான்களை எழுப்புறார். அதனால அதுக்கு பேர் முதலாம் உயிர்த்தெழுதல். ஏன்னா இது யார் பண்ணிட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டு எப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் பண்ணார், நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? வந்துட்டு அவர் எந்த வருஷம் அப்போஸ்தலர்களை 6 காலம், அதாவது 1874 முன்னாடி வரைக்கும் மரிச்சவங்களை எந்த வருஷம் உயிர்த்தெழுப்பினார்? 1874 எழுப்பிட்டாரா? இல்ல, 1874 வந்தாரு. வந்து அவருன்னு ஒரு டைம் இருக்கு, அந்த டைம்ல எழுப்புவார். அப்படி எழுப்புறாருன்னா, அப்படி எழுப்பக்கூடிய முதலாம் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவோட போய் சேர்றாங்கன்னா அவங்க யாரு, கிறிஸ்துவுடைய மனவாட்டி. கரெக்டா? கிறிஸ்துடைய மனவாட்டின்னு சொல்றதை விட கிறிஸ்துடைய சபை. கரெக்டா? சபையில முதலாவது பில்லரை யார் அப்போஸ்தலர்கள், அவங்க எழுப்புறாரா? அப்படின்னா சபைக்கு அஸ்திமாரமா இருக்கிற அப்போஸ்தலரை எழுப்புறார். அதுக்கப்புறம் மரிச்ச பரிசுத்தவான்களை எழுப்புறார். அப்படின்னா இப்ப எழுப்புறாருன்னா என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், கட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு மூளைக்கல் கிறிஸ்து, அஸ்திபார கற்கள் 12 அப்போஸ்தலர்கள். அது கட்டுறதே அங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆயத்தத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிட்டார். அந்த கட்டக்கூடிய அந்த கற்களை எடுத்து சேகரிக்கிற வேலை 1874 அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எந்த வருஷம் அப்போஸ்தலர்களை அவருடைய ஆவிக்குரிய ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சார்ன்ற கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கிறிஸ்து மாதிரியே ஒருத்தர் முன்னாடி, கிறிஸ்து எப்படிப்பட்ட ஞானி, அதே மாதிரி ஒரு ஞானி ஒருத்தர் அவரு ஒரு ஆலயத்தை கட்டினார். யாருங்க? சாலமோன் ஞானி ஒரு ஆலயத்தை கட்டினாரா? அந்த ஆலயத்தை எப்ப கட்டினாரோ, அவர் ராஜாவா வந்து எந்த வருஷம் ஆலயத்தை கட்டினாரோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு ராஜா வந்து ஆவிக்குரிய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். அப்படின்னா எப்போ வந்து கட்டாருன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 4:1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். அப்படின்னா எந்த வருஷம் சாலமோன் ராஜ்யபாரம் பண்ணி எத்தனாவது வருஷத்துல ஆலயத்தை கட்டுறார்? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான, நல்லா கவனிங்க, சாலமோன் இஸ்ரவேல் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் 4வது வருஷம் எதை கட்ட ஆரம்பிக்கிறாரு? ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். அங்க நிழல்ல சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு வந்து ஆலயத்தை கட்டுறாருன்னா சாலமோனிலும் பெரியவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்க சாலமோன் ராஜ்யபாரம் பண்ணி 4வது வருஷத்துல அவர் ஆலயத்தை கட்டுறார். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற சாலமோனிலும் பெரியவரா இருக்கிற ராஜா எப்போ வந்தார்? 1874 வந்து 4 வர்றவர் அவருடைய ஆலயத்தை எப்ப கட்டார் பாத்தீங்கன்னா 1878 வருஷம், 4 வருஷம் கழிச்சு 1878 வருஷம் முதலாம் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் பண்றார். அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் ஏன் ஸ்டார்ட் பண்றார் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்.
புரிஞ்சிச்சிங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்தது எப்போ? 1874. இயேசு கிறிஸ்து முதலாம் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் பண்ணது எப்போ? 1878. அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதல் அப்போஸ்தலர் பேதுரு, பவுல், யோவான் அவங்களாம் எப்போ போயிருப்பாங்க கிறிஸ்துவோட கூட? 1878 போக ஆரம்பிச்சாங்க. ஆலயத்தில் கற்கள் சேர்ந்துட்டே வருது. இன்னும் கடைசியாக என்ன பண்ணல, முடியல. அந்த கற்கள் எங்கே உக்காண்டிருக்கு? இங்கே வந்து உக்காண்டிருக்கு. இந்த கற்கள் ரெடி ஆயிடுச்சுன்னா எது முடிஞ்சிடும்? 140,000 பேர் சபை முடிஞ்சிடும். முடிஞ்சிச்சுன்னா அப்போகலிப்சிஸ் வந்துடும். கிறிஸ்துடைய ராஜ்யம் வெளிப்படையா எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்படின்னா இங்க இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்ல உயிர்த்தெழுந்து யாருக்கான சொல்லியிருப்பாரா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து யாருக்கு தெரியாம வேலை பண்ணுகிறார் பரோசிய ஸ்டேஜ்ல. அதான் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அப்படின்னா இந்த 140,000 அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கான கற்களை நம்ம சேகரிச்சிருக்கான்னு பாக்குறோம். வெளிப்படுத்தல் 14:4-5. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. எவர்கள் இந்த கற்களா மாறுறாங்க பாத்தீங்களா கிறிஸ்துடைய ஆலயத்துல? 1878க்கு அப்புறமா யாரெல்லாம் கிறிஸ்து கூட போய் சேர்றாங்களோ அவங்க எல்லாருமே கிறிஸ்துடைய ஆலயமா மாற போறாங்க. இப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு மரிச்சா யார போய் பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்து இமைப்பொழுதுல மறுரூபமாய் போய் பார்க்கலாம். ஆனா இதே அப்போஸ்தலர்கள் எவ்வளவு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணோம்? அப்போஸ்தலர் பவுல் மரிச்சார்ல, எப்பதான் உயிர் தெரிந்தாரு? 1878 தான் உயிர் தெரிந்தார். ஆனா நீங்களும் நானும் இப்ப மரிச்சா இமிடியட்டா இமைப்பொழுதுல யாரை போய் பார்க்கலாம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு போய் பார்க்கலாம். அப்படின்னு எங்க இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் முறையில் வந்திருக்காருன்னு சொல்றமே, எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிறார். AER அப்படின்னு இருக்கும் வார்த்தை, ஹியர் அப்படின்னு இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அட்மாஸ்பியர். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பூமியில் வர முடியாது, பரலோகத்தில் இல்லை, அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறாரு. எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிறாரு. இங்க தான் எல்லா பரிசுத்தோடும் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அவர் கூட என்ன பண்ண போறோம்? போய் சேர போறோம். வசனம் வாசிங்க. அவர் கூட போய் சேரக்கூடியவங்க ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அவர்களே. அப்படின்னு அர்த்தம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்காத ஒரு குரூப் இருக்குது. ஆனா இங்க சொல்லக்கூடிய ஸ்திரீகள் யார் தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல ஸ்திரீகள் அப்படின்னு சொல்றது எந்த ஸ்திரீகளால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்தி கிறிஸ்து பாடத்துல பார்த்திருப்போம். வேசி ஒரு ஸ்திரீ இருக்கா, மிருகத்தின் மேல கையில மதுபானம் வச்சுட்டு உக்காண்டிருக்கோம். அது எந்த வேசி? அது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலம், அந்தி கிறிஸ்து, ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமோ வேசிக்கு அடையாளமா சொல்லி இருக்குது. இந்த வேசி கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமா இருக்குது. இந்த வேசியா இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்துல கரைப்படாதவர்கள் இவர்களே, கருப்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டிக்குட்டியானவர் எங்க போனாலுமே அவங்கள ஃபாலோ பண்றவங்களா இவங்க. அதே நேரத்துல வாசிங்க. கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்பட என்ன இருக்கக்கூடாது? கிறிஸ்துவோட மனவாட்டியா மாறணும், சபையா மாறணும், அவனோட வாயில் கபடம் இருக்கக்கூடாது. அடுத்தது, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார். தேவனுடைய சிங்காசனம் எப்படி இருக்கணும்? மாசில்லாதவர்களா இருக்கணும். ஆனா வேசின் மார்க்கத்தில் இருந்தா நம்ம கிறிஸ்துவோட கூட என்ன பண்ண முடியாது, போய் சேர முடியாது. அப்படின்னா வேசின் மார்க்கம் யாரு? கிறிஸ்தவ மண்டலம். அவங்க யாருன்னு கேட்குறேன். காலையில் போயிட்டு வந்தோம்ல, காலையில் எங்கே போயிட்டு வந்தோம்? அது வேசின் மார்க்கம். அங்கே போயிட்டு வந்தால் கரைப்பற்றுவோம். கரைப்படாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி தவறான உபதேசம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நமக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அதான் சொல்றாரு, தேவனுடைய சிங்காசனம் முன்பாக மாசு இல்லாதவெல்லாம் பண்ணவங்க இருப்பாங்க. அப்படி இருந்துட்டா நீங்களும் அப்படி இருந்தோம்னா நம்மளும் முதலாம் உயிர்த்தெழுதல்ல கிறிஸ்துவோட கூட என்ன பண்ண முடியும், போய் சேர முடியும். வசனம் வாசிக்கலாம். 1 Thessalonians 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அப்படியே இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது யார் எழுந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1874 முன்னாடி இருக்கிற வரைக்கும் இருந்தவங்க என்ன பண்ணுறது எந்திரிச்சு வருவாங்க. அதை நம்ம பார்க்குறோம். பரோசியா ஸ்டேஜில் அதுக்கு முன்னாடி ஸ்டீஃபன், பேதுரு, இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. ஆனால் எந்திரிச்சதுக்கு அப்புறமா இன்னி வரைக்கும் கிறிஸ்துவ மனவாட்டியா இருக்கிறவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? பூமியில். இன்னும் நம்ம எல்லாம் எதுக்கு ஓடிட்டு இருக்கிறோம்? மனவாட்டி ஆகிறதான் ஓடி இருக்கிறோம். ஆனால் ஒரு குரூப்னு ஆயிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. 1874 போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போதான் இயேசு வந்துட்டாரா அப்படின்னு இப்போ தான் கண்டுபிடிக்கிறோம். எப்போ நம்ம மனவாட்டியாக மாறதுக்கு ஆயத்தமாகிறது, ரெடி ஆகிறது, மாசில்லாதெல்லாம் மாற முடியும் அப்படின்னா கேட்ட சத்தியத்திற்கு இம்மிடியட்டா டெய்லியும் ஒவ்வொரு சத்தியத்தை கேட்கக்கூடிய சத்தியம் கீழ்ப்படிஞ்சா என்ன ஆகலாம்? மனவாட்டி ஆகலாம். அப்படின்னா அங்கே மரிச்சவங்க எழுந்திரிச்சு போயிட்டாங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறோம் இல்லையா? நம்மளை பற்றி வசனம் நான் சொல்லுது பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 1 Thessalonians 4:7-17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்படின்னா ஆல்ரெடி மரிச்சவங்க கிறிஸ்துவோட போனவங்க எந்த டைம்ல போனாங்க? 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில? பரோசியா, எபிஃபனி, அப்போகலிப்ஸ். முதலாம் உயிர் தேர்தலில் போனவங்க எந்த ஸ்டேஜில் போயிட்டாங்க? பரோசியா ஸ்டேஜில் யாரு கூட போய் சேர்ந்துட்டாங்க? கிறிஸ்து பரோசியா ஸ்டேஜில் முதலாவது உயிர் தேர்தல் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்றார்ல, இது யாரு? முதலாம் உயிர் தேர்தல் ஸ்டார்ட் ஆயிட்டுமே இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அப்படின்னு எந்த ஸ்டேஜ்? பரோசியா ஸ்டேஜா, எபிஃபனி ஸ்டேஜா? எந்த ஸ்டேஜ்? எபிஃபனி ஸ்டேஜ். ஏன்னா இப்போ யாருக்கு தெரிஞ்சிச்சு? நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் பரோசியா ஸ்டேஜில் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறார். உயிர்த்தது ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ தெரிஞ்சிச்சா? நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ சொல்ல உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகல் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்போதும் அவரோட கூட என்ன பண்ண போறோம்? இருக்க போறோம். அப்படின்னா இது எந்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எபிஃபானியா ஸ்டேஜ். எபிஃபானியா ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன பண்றாரு? வேலை செய்யறார். அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு இப்போ யாரு தெரிஞ்சிருக்கோம்? அது யார்? அது நம்ம. அப்படின்னா சபையா இருக்கிறதுல மரித்தவர்கள் ஒரு குரூப் இருக்குது, உயிரோடு இருக்கிற குரூப் இருக்குது. மரித்தவர்கள் அப்போஸ்தலர்கள் உயிர் தேர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உயிரோடு இருக்கிற குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு நாள் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட போக போறோம். அப்படின்னா மரித்தவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? உயிர் தேர்ந்துட்டாங்க. என்ன கிடைச்சிச்சு அவங்களுக்கு? கிறிஸ்துவோட கூட மகிமையில சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம என்ன ஆகலன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் போய் சேரல. அதான் வசனம் சொல்லுது. வசனம் வாசம் 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். தெளிவா சொல்ற அப்போஸ்தலன் பவுல், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளில் எனக்கு தருவார். எந்நாள்ல? அவர் உயிர் தெழுப்பக்கூடிய நாள்ல கொடுப்பார். எப்போ உயிர் தெழுப்பினார்? 1870 ஒரு உயிர் தெழுப்பிட்டாரா? கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும். அப்படின்னா யாருங்க அவங்க? பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும்னா யாருன்னு கேட்கிறேன். யாரெல்லாம் மாம்சத்திலிருந்து கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தை விரும்பிட்டு இருக்கிறோமோ அவங்களுக்கு அந்த பிரசன்னம் அப்படின்றது இல்லையா, அது அப்பியரிங் அப்படின்னு வார்த்தை. அப்பியரிங்ன்ற வார்த்தைக்கு எபிஃபானியா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பரோசியா ஸ்டேஜில் கிறிஸ்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போறாரு. ஆனா அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும்னா உயிரோடு இருக்க நம்ம எபிஃபானியா ஸ்டேஜில் இருக்க நமக்கும் என்ன பண்ணுவாராம்? அவர் அது கொடுப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அவர் ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அது 1874 ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா 1874 முதலாம் உயிர்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் இப்போ யாரா இருக்கிறார்? இப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கிறார். கரெக்டா? 1874 ராஜா வந்துட்டார். ராஜா வந்துட்டார்னா எது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு? ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ராஜ்யம் 1871 ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸ்டார்ட் பண்ண அவரு முதலாம் உயிர்த்ததில் எடுக்க ஆரம்பிச்சிட்டார்.
உயிரோடு இருக்க நமக்கு என்ன கொடுக்க ஆரம்பிச்சார்? சத்தியத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்து ராஜா வந்துட்டாருன்னா இந்த உலகத்துக்கு யாராச்சும் ராஜான்னு இருக்கலாமா? 1874 இயேசு ராஜா வந்துட்டாருன்னா இந்த உலகத்துக்கு ராஜா யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். 1874க்கு அப்புறமா இந்த பூமியில ராஜா யாருன்னா இருக்க முடியுமா? ஏன்னா உண்மையான ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து வந்து அவர் சொல்றாரு. வசனம் என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 110 சங்கீதம் 5 வசனம், உம்முடைய வலது பார்சல் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே, எந்த நாள்? கிறிஸ்துடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல கோபத்தினாலே ராஜாக்களை வெட்டுவார். அப்படின்னா ராஜா, உண்மையான ராஜா வந்து இந்த பூமியில யாராச்சும் ராஜான்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாராமா? வெற்றுவார். உண்மையில இது நிஜமாவே நடந்திருக்குது. இந்த உலகத்துல ராஜாக்களுடைய அரசாட்சி இருந்துச்சா? இந்த காஞ்சிபுரத்துல இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ராஜாக்களுடைய ரூலிங் இருந்துச்சா? இப்ப எங்கேயாச்சும் இருக்குதா ராஜாக்கள் ரூலிங்? ஏன்னா இன்னைக்கு யாருன்னா ராஜான்னு இருக்கிறாங்க. ராஜான்னு யாருன்னா இருக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னா பேர் சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் சொல்லி விடலாம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா வெட்டி தூக்கிடுவார். ஏன்னா உண்மையான ராஜா யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா வசனம் வாசிக்கலாம், 97 சங்கீதம் 5 வசனம். கர்த்தரின் பிரசன்னத்தால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போய், அவருடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் உருகி போயிட்டுனா இந்த பூமியில என்ன பண்ண? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு 2ஆம் வருகையில் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவின் வேலையை பண்ணிருக்கிறார். இன்னைக்கு ராஜா யாருன்னு இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிருக்கிறாரு. அதே வந்து மிகப்பெரிய உபத்திரவம் 1874க்கு அப்புறம் இயேசு வந்துட்டு முதலாம் உலக யுத்தம் 1914 நடந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் யாருமே இந்த பூமியில் ராஜான்னு இல்ல. ராஜான்னு சொன்ன மிகப்பெரிய அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொன்ன யாருமே இன்னைக்கு இல்ல. இருக்கிறாங்களா இன்னைக்கு? ஏன்னா நிஜமான ராஜா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து எல்லா ராஜாக்களையும் வெட்டுவார். இன்னைக்கு ஒரு ராஜாக்களும் இல்லை. ஒருவேளை நான் ராஜான்னு பேர் வச்சுருக்கிறாங்கன்னா, பேர்னு அந்த பேர் இல்லை, நான் கிங் இந்த கண்ட்ரிக்கு அப்படின்னா சும்மா பேருக்கு நான் கிங்காக இருக்கலாமே தவிர உண்மையான அந்த ராஜாக்குரிய அதிகாரம் யாருக்கு இருக்காது. அப்படி யாருன்னா இருந்தாங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிருக்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து முதலாம் உயிர்த்தெழுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதே நேரத்தில் ஆல்ரெடி இருக்கிற சபையை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் ராஜாக்களை வெட்டுறாரு. ஏன்னா அவர் ராஜா வந்துட்டார், உண்மையான ராஜா வந்து ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் இந்த பூமியில் யார் ராஜான்னு கூடாது, வெட்டிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுறார். பழுதா போனதை ரெடி பண்ணி 1948 என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கிட்டு இன்னைக்கு தனி நாடா எது நின்று இருக்குது? இஸ்ரேல் தேசம். தேசமே இல்லாத ஒரு நாட்டை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து தூக்கி நம்மளே நிற்க வச்சிருக்கிறார். நிற்க வைக்கிறது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா வானம், அதாவது தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அடிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அப்படின்னா ஏன் இந்த பூமிக்குரிய இந்த இஸ்ரேல் தேசத்தை ராஜ்ய பாரத்தை ஏற்படுத்தினுக்கிறார் தெரியுங்களா? ஏன் இந்த இஸ்ரேல் தேசத்தை ஒரு மிகப்பெரிய நாடா ஏற்படுத்தினுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல மேல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவோட கூட ஒரு அரசாட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ண அவர் யார் மூலமா ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா சபை மூலமா என்ன பண்ண போறாரு, ஸ்தாபிக்க போறார். ஆனா இந்த பூமியில எதன் மூலம் ஸ்தாபிக்கப்பட போறாரு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தின் மூலமா தான் இந்த பூமியில என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னா அவர் கிங்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண போறார். மேல சபை ஆகிறதுக்கு அந்த ஆலயத்தை கட்டத்தை ரெடி பண்ணிருக்கிறார். இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எதை ரெடி பண்ணிருக்கிறார்? இஸ்ரேல் தேசம் ரெடி பண்ணிருக்காரு. அதனால தான் சொல்றாரு வானங்கள் வெந்து அடிந்து போகும்னா வானத்தில் இருக்கக்கூடிய மோசமான சாத்தானுடைய அரசாட்சியும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மோசமான ரூலிங்குமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படின்னா கிறிஸ்துனுடைய ராஜ்யம் முழுக்க முழுக்க பீஸ்ஃபுல்லா இருக்குமா, ஆரம்பத்தில் உபத்திரம் இருக்குமா? நான் சொல்றது புரியுதுங்களா? 1871 வந்துட்டாரா? வந்து அவரு இந்த பூமியில் இருக்கிற இந்த அரசாட்சியெல்லாம் அழிச்சு நிற்கிறாருன்னா சமாதானமா இருக்குமா, ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரம் இருக்குமா? அது உபத்திரம் எப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1914 வருஷத்துலேருந்தே முதலாம் உலக யுத்தம், ரெண்டாம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் மூன்றாம் ஒரு உலக யுத்தம் வந்து மொத்தத்தை வாஷ் அவுட் பண்ணிட்டு வெளிப்படையான அந்த கிறிஸ்துனுடைய ராஜ்யம் என்ன பண்ணிடும், வெளியே வந்துடும். அதான் வசனம் வாசிக்கலாம். ஐசாயா 13:9. இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. எப்படி வருமாமா கர்த்தருடைய நாள்? ரொம்ப உக்கிர கோபமோ நம்ம வரணும். அப்படி வருதுன்னு அர்த்தம் இப்ப இருக்கக்கூடிய மோசமான ஒரு அமைப்பை உடைச்சி தகர்த்து எடுத்து போறாரு. இன்னொரு வசனம் ஆமோஸ் 5:18-20 வரைக்கும். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். அப்படின்னா இங்க என்ன சொல்ல தெரியுங்களா? சிங்கத்துக்கு தப்பினவன் கரடிக்கு எதிர்பட்டு போகும். கரடிக்கு தப்பினவன் பாம்புக்கு, வீட்டில் போயிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு கையை வச்சா எது வந்து கொட்டிட்டுதாமா பாம்பு. அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா சிங்கம் எதை பற்றி பேசுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எது இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்ராஜ்யங்கள் உலக பேரரசு இருந்துச்சா, அதுலேருந்து தப்பிச்சு வந்து இருந்தா அதுக்கப்புறம் இருக்கிற ராஜாக்களுடைய ராஜ்யங்கள் வந்துச்சு, அதையும் தப்பிச்சு இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துருக்காங்க எல்லா ஜனங்களும். வீட்டில் மீன்ஸ் கம்யூனிசம் அப்படி ஒரு ஆட்சிக்குள்ள வந்திருக்கிறாங்க. இதுவும் நம்மளை காப்பாற்றி நினைச்சுக்கிறாங்க. ஆனா இங்கதான் மிகப்பெரிய டேஞ்சர் அவங்களுக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய வேலை யார் பார்த்துட்டு இருக்கிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மிகப்பெரிய ஒரு அழிவின் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன் அழிவின் வேலையை பண்றாரு தெரியுங்களா? ஏன் டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல பாழா போன ஒரு வீடு இருக்குதுங்க. அந்த வீடை ஏன் டெமாலிஷ் பண்ணுவாங்க? அந்த இடத்துல புதுசா ஒரு வீடு என்ன பண்ணணும், கட்டணும். அது கட்டணும்னா எதை இடிக்கணும்? பழையசா இருக்கணும். இப்போ இயேசு என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? இந்த உலகத்துல பாழா போயிட்டு இருக்கிற மோசமா இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு அந்த மோசம் எல்லா விஷயத்தையும் டெமாலிஷ் பண்றாரு. டெமாலிஷ் பண்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு கிங்டம் என்ன பண்றதுக்கு, வெளிப்படையா சமாதான ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் வந்து இந்த வேலையை செய்யறார். அப்படின்னா இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துடைய ராஜ்யத்துல முதல் பகுதி பீஸ்ஃபுல்லா இருக்காது. எப்படிதான் இருக்கும்? மிகப்பெரிய உபத்திரவம் இருக்கும். அதான் அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:1-5 வரைக்கும். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க சமாதானம் சௌக்கியம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கிறிஸ்து அவர் ராஜ்யபாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் மிகப்பெரிய அழிவின் வேலை பண்ணிருக்கிறாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஐயோ, ஏன்னா நம்முடைய ஆண்டவரா இயேசுக்கு எந்த சிங்காசனம் உட்காந்துருக்காரு தெரியுங்களா? வாசிங்க வெளிப்படுத்தல் 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அப்படின்னா நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனம் உட்காந்துருக்கணும். ஏன் வெள்ளை சிங்காசனம் உட்காந்துருக்கணும்? ஏன் ஒயிட் ஆகுது அந்த சிங்காசனம்? ஒயிட் எதுக்கு அடையாளம் இருக்கும் பார்த்தா வெளிப்படுத்தல நீதிக்கு அடையாளம். அப்படின்னா அவருடைய நீதிக்குரிய அரசாட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த நீதிக்குரிய அரசாட்சி முன்னாடி வானங்கள் பூமிகள் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, வானத்துக்குரிய இந்த ராஜ்யங்கள் சாத்தானுடைய அரசாட்சி, பூமிக்குரிய எல்லாமே கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடும்? அகன்ற போயிடும். அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அழிவின் வேலையை இந்த பூமியில கிறிஸ்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது போயிட்டு இருக்குது. ஆனா அது மிகப்பெரிய உபத்திரவம் என்ன பண்ண போகுது? இன்னும் கொஞ்ச நாள்ல மாறப்போகுது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எபிஃபானியால பிள்ளைகளுக்கு தெரியுற மாதிரி வேலை செய்கிறாரா? வேலை செய்யும்போது அவர் செஞ்சுட்டு இருக்கிற டைம் இந்த எபிஃபானியா ஸ்டேஜில் 2 விதமாக பயன்படுத்தினுக்கிறாராமா. ஒன்று, உலகத்துக்கு ஒரு வேலை பண்ணிருக்கிறார். உலகத்தில் ஒரு வேலை பண்ணுறார் இந்த எபிஃபானியா ஸ்டேஜில். அதே நேரத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு தனி வேலை பண்ணுறாராமா. உலகத்தில் என்ன வேலை பண்றாரு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சாத்தானுடைய அமைப்பை அழிக்கக்கூடிய வேலையை பண்ணிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றார்? இப்ப நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தானே, உயிரோடு இருக்கிறோம்ல. நம்ம மத்தியில கிறிஸ்து என்ன பண்றாரு? வந்து
அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய வேலையை பண்ணிருக்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோபு 37:13 வசனம். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படி சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். ஒருத்தருக்கு தண்டனையா இருக்குது கிறிஸ்து வந்து பண்ணக்கூடிய வேலை, ஒருத்தருக்கு என்னவா இருக்குதாம்மா? உபயோகமா இருக்கு. யாருக்கு தண்டனையா இருக்குது, யாருக்கு உபயோகமா இருக்குது? எபிஃபானியா ஸ்டேஜில் இப்போ வந்து கிறிஸ்து பண்ணிட்டு இருக்கிற வேலை யாருக்கு தண்டனையா இருக்குது? உலக ஜனங்களுக்கு, சாத்தானுடைய அரசாட்சிக்கு மிகப்பெரிய தண்டனையா இருக்குது. ஒருத்தருக்கு உபயோகமா இருக்குதான். யாருக்கு? நமக்கு. நமக்கு ஏன் உபயோகம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன கொடுத்துனுக்கிறார்? நமக்கு ட்ரூத்தை கொடுத்துனுக்கிறார். இது யாருக்கு உபயோகம்? நமக்கு உபயோகம். ஏன் பிரதர் ட்ரூத் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தை மொத்தமா வாஷ் அவுட் பண்ண போறேன், நீங்க சீக்கிரம் சத்தியத்துக்கு என்ன ஆயிடுங்க, ரெடி ஆயிடுங்க. அப்படின்னா இதுல நமக்கு உபயோகமா இருக்குன்னா என்ன உபயோகமா நம்முடைய ஆண்டவர் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மல்கியா 3:2 வசனம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்து என்ன பண்றாரு தெரியுங்களா? வண்ணாருடைய சவுக்காரம் மாதிரியும் புடமிடக்கூடிய வேலையை பண்றாராமா. யாருக்கு புடமிட வேலை தேவை? உலக ஜனங்களுக்கு தேவையா, நமக்கு தேவையா? புடமிடுறதுனா தெரியுங்களா? பியூரிஃபை பண்றது, ரிஃபைன் பண்ணுவாங்க தெரியுங்களா? இப்போ ஒரு கோல்டை ரிஃபைன் பண்ணுவாங்க இல்லையா? என்ன பண்ணுவாங்க? கோல்டு ஏன் நெருப்புல புடமிடுவாங்க? ஏன் அதை புடமிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டுக்குள்ளார அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கை நீக்கணும்னா நல்லா நெருப்பு வச்சு கொளுத்தி அதெல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா உருக்குவாங்க. உருக்கும் போது பியூர் கோல்டு தனியாக வரும், அதில் இருக்கக்கூடிய அழுக்கல் ஆயிடும், கிளீன் ஆயிடும். அப்படின்னா புடமிட வேலை பண்றாருன்னா கிளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்றாரு. அப்படின்னா யார் கிளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தேவை? உலகத்துக்கு தண்டனை, நமக்கு கிளீனிங் ப்ராசஸ். எப்படி கிளீன் பண்றாராமா? வசனத்தில் அழகாக சொல்லியிருக்குது, அவர் புடமிடனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும். அப்படின்னா அக்னி, நெருப்பு எப்படி கோல்டை பியூரிஃபை பண்ணுமோ அந்த மாதிரி பண்றாராமா நம்மளை. அடுத்தது வண்ணாருடைய சவுக்காரம். சவுக்காரம்னு எதுவும் சவுக்கு இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா இந்த வண்ணாரை வந்து துணியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பியூர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை தான் அங்கே சொல்லியிருக்கு. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த 2 பொருளை வச்சு பயன்படுத்துறாரு பார்த்தீங்கன்னா, அங்கே கோல்டு எப்படி நெருப்பு வச்சு பியூரிஃபை பண்ணுவாரோ அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு சபையாக இருக்கு நம்மளை பியூரிஃபை பண்ணுறதுக்கு நெருப்பு கொடுக்குறாராமா. ஏன் நெருப்பு வேணும்? எது நெருப்பு அடையாளப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில் நம்மளை பியூரிஃபை பண்ணுறாரு கிறிஸ்து. 2வது வண்ணாருடைய சவுக்காரத்தை பயன்படுத்துகிறாராம். அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, வண்ணாருடைய சவுக்காரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுடர். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ட்ரெஸ் அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா, கரப்பட்டா ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டு சுடுதண்ணியில் போட்டு இதெல்லாம் பண்ணும்போது உள்ளே போட்டு நல்லா அடித்து துவைக்கும் போது தான் அப்போ அதில் இருக்கிற அழுக்கு போகும், கரைகள் போகும். அந்த மாதிரி சில நேரத்தில் நம்மக்கிட்ட சில ஆழமான கரைகள் பட்டிருந்துச்சுன்னா கிறிஸ்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, வண்ணாருடைய சவுக்கு மாதிரி சில நேரத்தில் சத்தியத்தை கீழ்ப்படியாமல் நம்ம அசத்தியத்தை கீழ்ப்படிஞ்சுன்னா என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான ஒரு உபத்திரவங்கள் பாடுகள் கொடுத்து சத்தியத்திற்குள்ளே வர்றதுக்கு நம்முடைய ஆண்டவர் செய்யக்கூடிய ப்ராசஸ் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா வண்ணாருடைய சவுக்கு மாதிரி வச்சுருப்பார். அப்படின்னு சாதாரணமாக துவைச்சா நம்ம அழுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஈஸியாக டிப் பண்ணி எடுத்துருவார். இல்லை ஆண்டவரை நான் சத்தியத்தை கேட்டோம், நான் அசுத்தமான விஷயத்தில் தவறான போதனையில் நம்ம இருப்போம் அப்படின்னா அதுக்கு சில சவுக்காரத்தை நம்ம எடுப்பார். அப்படின்னு நம்ம எப்படி வரணுன்றதை யார் தான் முடிவு பண்ணிக்கணும்? நம்ம தான் முடிவு பண்ணணும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மல்கியா 3:3 வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுமார். அவர்களை பொன்னை போலவும் வெள்ளி மாதிரி புடமிடுறாராமா. அப்படின்னா அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுக்கிறாராமா. ஃபர்ஸ்ட் வெள்ளியை புடமிடுறாராமா. அதே நேரத்தில் லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறதுக்கு நீதியாய் காணிக்கை செலுத்துறதுக்கு வெள்ளியை போல பொன்னை போல போடணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் பண்ணக்கூடிய வேலை எது தெரியுங்களா? கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இப்போ எபிஃபானியா ஸ்டைல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளியே சுத்திகரிக்கிறாராம். 2வது அதே நேரத்தில் லேவியின் புத்திரர் யாருன்னா ஆசாரியர்கள் அவங்கள புடமிடுறாராமா. வெள்ளியை ஏன் சுத்திகரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி எதை அடையாளமாக இருக்குது?
பைபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்திற்கு அடையாளமாக இருக்குது. வெள்ளி சத்தியத்துக்கு அடையாளமாக இருக்குது. சத்தியத்தை புட வேண்டுமா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து புட வேண்டுமா புட வேண்டக்கூடாதா? ஏன் புட வேண்டுறா தெரியுங்களா? ஒரு ஸ்திரீ என்ன பண்ணிச்சுன்னா அந்த சத்தியத்தை கலக்கி விட்டுருச்சு. யாருங்க அந்த ஸ்திரீ? அந்தி கிறிஸ்து பாடத்தில் பார்த்துருப்போம். வேசி வந்து என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் மதுபானம்ன்ற அந்த போதையை கலக்கி விட்டுச்சு. தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சத்தியத்தை என்ன பண்ணோம்? க்ளீன் பண்ணணும். அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் வாரம் நம்ம கேட்டுக்கிறோம். அந்த சத்தியத்தை புடமிடப்பட்ட சத்தியத்தை நம்ம கேட்டுக்கிறோம். சத்தியத்தை புடமிடப்பட்ட சத்தியம்னா அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நரகம், ஆத்மா, திருத்தம் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்குதா சத்தியத்தில்? இப்போ என்ன பண்றோம்? அதெல்லாம் எடுத்துட்டு பியூர் சத்தியத்தை இப்போ கேட்டுக்கிறோம். இந்த வேலையை யார் பண்ணிட்டு இருக்கிறது? நம்முடைய ஆண்டவர் பண்றார். அந்த சத்தியத்தை மட்டும் புடமில்ல, அந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய ஆசாரியர்களையும் புடமிட்டுருக்கிறான். யாருங்க அந்த ஆசாரியர்கள்? யாருங்க ஆசாரிய கூட்டம்? பரிசுத்த ஜாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடிய சபை மாம்சத்தில் இப்போ சத்தியத்தை கேட்டுக்கிறதா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள். நம்மளையும் புடமிடுறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியும் வெள்ளி மாதிரியும் புடமிடுறாராமா. அப்படின்னா சத்தியத்தையும் புடமிட்டு நம்ம கொடுக்குறாரு, அதே நான் சத்தியத்தின் மூலமா நம்மளை புடமிடுறாரு. அப்படின்னு இந்த வேலையை செஞ்சுட்டாருன்னா ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் முதலாம் உயிர்த்தெழுதலுல போயிட்டாங்க. இப்போ நம் புடமிடப்பட்டு கொண்டிருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட போய் சேரணும்னா நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? எப்பிஃபானியா ஸ்டேஜில் இருக்கிறோம். இந்த எப்பிஃபானியா ஸ்டேஜில் இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்குற மாதிரி புடமிடப்பட்டவர்களாக இருந்தால் யார் கூட போய் சேரலாம்? யார் கூட போய் சேரலாம்? இன்னைக்கு மறிச்சா கிறிஸ்துவோட போடலாம். இப்படி புடமிடக்கூடிய வேலையை செய்யறதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் நம்முடைய ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கும்போது உக்காந்து வானத்தை பார்த்துன்னு இருந்தா என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 1875 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து 1878 உயிர் தெழுப்பினார்ல. எப்படி உயிர் தெழுந்து போனாங்க எல்லா அப்போஸ்தலர்களும்? மரிச்சவங்க ஆவியின் சரீரத்தில் உயிர் தெழுந்து போனாங்க. கரெக்டா? இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துக்காக வாழ்க்கை வாழ்ந்தா அப்படி டேக் ஆஃப் ஆயிடுமா? அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோமா? நம்ம இப்போ டாக்டர் ஒரு உபதேசம் இருக்கு இல்லையா, ரேப்சர்னா அப்படியே மாம்சத்தில் இருக்கிறவங்க அவங்க அப்படியே யார் கூட போய் சேர்ந்துருவாங்க? ஏசு கிறிஸ்து போய் சேர்ந்துருவாங்க. அப்படி பண்ண முடியுமா? தெளிவா வசனம் இருக்குது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் கண்டிப்பாக இப்படின்னா ஆகணும், செத்தே ஆகணும். மாம்சத்தில் மரிச்சாதான் யார் கூட போய் சேர முடியும்? கிறிஸ்துவோட போய் சேர முடியும். அப்படி மாம்சத்தில் மரித்து கிறிஸ்துவோட போய் சேரணும்னா எவ்வளோ நேரத்தில் போய் சேரலாம் கிறிஸ்துக்கிட்ட? வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15:51 வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்படின்னு நாம் சாகாம இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்ல வரல. செத்துருவோம். செத்தா கூட ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நித்திரை அடைவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படின்னு நித்திரை சாகாம இருக்க போறதில்ல. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் இருக்கு இல்லையா? மறுரூபமாக்கப்படும் அப்படின்னா இது அப்படியே எந்திரிச்சு போறதில்ல. அதான் இங்கிலீஷ்ல shall be changed. சேஞ்ச்னா டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்துக்கு நம்ம போக போறோம். அப்படின்னா இப்ப மாம்சத்தில் இருக்கிற நாம சேஞ்ச் ஆக போறோம். எந்த சரீரத்துக்கு? ஆவிக்குரிய சரீரத்துக்கு. எப்ப ஆவிக்குரிய சரீரம் நம்ம சேஞ்ச் ஆகும்? இந்த மாம்ச சரீரம் செத்தாதான் எந்த சரீரத்துக்கு போவோம்? ஆவிக்குரிய சரீரத்துக்கு போவோம். அப்படியே மாம்ச சரீரத்தில் அப்படியே எல்லாம் என்ன பண்ண மாட்டோம்? மாற மாட்டோம். ஏன்னா அப்போஸ்தலர்களும் மரிச்சுதான் மேலே போயிருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் மரிச்சுதான் என்ன பண்ணியிருக்கிறார்? மேலே போயிருக்கிறார். நீங்களும் நானும் மாம்சத்தில் மரிச்சு ஆவியில் என்ன பண்ண போறோம்? உயிர்ப்பிக்கப்பட போறோம். அந்த உயிர்ப்பிக்குதல் இமைப்போது என்ன பண்ண நமக்குள்ளார நடக்குது. ஏன்னா நமக்கு தெளிவா தெரியும் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போறதில்ல. ஏன்னா தெளிவா வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 15:44 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். எதுங்க ஜென்ம சரீரம்? இப்ப இருக்கிற நம்ம ஒரு ஜென்மம் இருக்கு இல்லையா? நம்ம இருக்கிறது ஒரு ஜென்மம் தானே. சில பேர் கூட திட்டுவாங்க, அது உங்களுக்கு அந்த வேர்டு தெரியும் நினைக்கிறேன். அப்படின்னா இப்ப இருக்கிற ஜென்ம சரீரம் என்ன பண்ணப்படும் அப்படின்னு அர்த்தம்? மாம்ச சரீரம் விதைக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். செத்துரும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு,
ஆவிக்குரிய சரீரம் உண்டு. இந்த ஜென்ம சரீரத்தில் மரித்து ஆவிக்குரிய சரீரத்தில் நம்ம உயிர் தேடக்கூடியது தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட மகிமையில் போகிறது. அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 21 25 26. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்படின்னா இங்க சபை 1,400,000 கடைசியா பாதாங்களா இருக்கு. நம்ம மரிச்சிட்டோமா, கிறிஸ்துவோட போய் சேர்ந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பூமியில என்ன வர ஆரம்பிச்சிடும்? மிகப்பெரிய உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிடும். மிகப்பெரிய உபத்திரம் வரும்போது இந்த உலக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த உபத்திரம் டாலரேட் கூட பண்ண முடியாது. அதான் வசனம் சொல்லுது. ஆகாய் 2:6 சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்திரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசை பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இங்க நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து சபையை எடுத்துக்கொள்ளப்படும் போது, அதாவது எடுத்துக்கொள்ளப்படும் மீன்ஸ் சபையை அவர் கூட மாம்சத்தில் மரிக்கப்பட்டு ஆவியில் உயிர் எழுப்பப்பட்டு அவரோட கூட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் இந்த பூமியில மிகப்பெரிய உபத்திரவம் வரும். அப்படி மிகப்பெரிய உபத்திரம் வரும்போது அங்க நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்கும். வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கணும்னா இப்ப 1,40,000 பேர் என்ன ஆகணும்? முடியணும். முடிஞ்சுன்னா மிகப்பெரிய உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு தான் நான் சொல்றேன், 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்போகலிப்சிஸ் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, கிறிஸ்து வந்துட்டாரா, வந்து அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அப்போ தெரியும். இப்போ யாருக்கே தெரிஞ்சிச்சு? நமக்கே தெரிஞ்சிச்சு. அதான் வசனம் ரோமர் 8:19 வாசிக்கலாம் பாருங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு, வெளிப்படுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போகலிப்சிஸ். அப்படின்னா சபை வெளிப்பட்டுச்சுன்னா கிறிஸ்து கிட்ட இந்த பூமியில எது வெளிப்பட்டுரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துடைய ராஜ்யம் வெளிப்பட்டுரும். அதுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் யாரு கிறிஸ்துடைய ராஜ்யம் வெளிப்படையா வந்துருச்சுன்னா எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகள் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அப்படின்னா சபை நிறைவேறிட்ட பின்னாடி ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் கிறிஸ்து சபை யாருன்றத அவங்க என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா சொல்ல போறாரு. ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அதை பார்த்து புரிஞ்சுப்பாங்க யாருடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு, இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வந்துருச்சு. அப்போ தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அப்போ தெரிஞ்சுக்கினா சபையா நம்ப முடியாது, மாற முடியாது. இப்போ ஏன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்? கிறிஸ்து புடமிட்டுக்கிறாரு யார் கூட போய் சேரத்துக்கு, அவர் கூட போய் சேரத்துக்கு. அப்படி நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? அதான் எந்த செகண்ட் ஸ்டேஜ்? அதான் பிரதர் எதுன்னே தெரியல அப்படின்றீங்களா? எபிஃபானியா ஸ்டேஜ். பரோஷியா முடிஞ்சு எபிஃபானியா ஸ்டேஜில் இருக்கிறோம். அடுத்து என்ன வரப்போகுது? அப்போகலிப்சிஸ். அந்த ஸ்டேஜில் நீங்களும் நானும் கிறிஸ்துவோட கூட எங்கே இருக்குவோம்? மகிமையில் இருந்துருவோம். அப்போ உலக ஜனங்கள் தெரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா இந்த அப்போகலிப்ஸ் ஸ்டேஜில் உலக ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போ நம்ம எப்படி வாழ்க்கை வாழணும், எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுன்றத அடுத்த பார்ட்டில் நமக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட்டு 3வது பார்ட்டு. பட் ஆக்சுவலி 4 பார்ட் இந்த பாகம். இப்போ அடுத்த பார்ட்டில் 3வது பார்ட்டும் 4வது பார்ட்டு சேர்த்து என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன பிரேக் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நம்ம வந்துட்டோம்னா அடுத்த பார்ட் 2மே மெர்ஜ் பண்ணி நம்ம சீக்கிரம் நேரத்தோட பார்க்கறது தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.